சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஹலோ ரம்யா. சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு ஒரு மெயில் போட்டிருப்பேன், அதை நல்லா கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு ரிப்ளை மெயில் மாதிரி அனுப்புங்களேன். பட் வை சார்? அனுப்புங்க, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஓகே சார், நான் படித்து பார்த்துட்டு அனுப்புகிறேன் சார். ஓகே, ஸோ அவரை சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே சார். சரிம்மா சரி. சரி, எப்போ ஹாஸ்னி வருவா? தெரியல, ஏதோ வீட்டில் வேலை இருக்குது, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. ஓ சரி, நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்னத்த, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வரதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே வருவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு நீ இங்கே வர்றதே அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சு, அதான் தான். அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரி சரி, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, நான் கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஐயோ பரவாயில்ல அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தை, அசோக் எங்க? அவன் இங்கே தான்மா இருப்பான். இல்லைத்தே, நான் வந்ததுலேருந்தே பார்க்கல, அதான் வெளில எதுவும் போயிருக்கானா, உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? இல்லைடா, வெளில போகலையே, வெளில போயிருந்தா சொல்லிட்டு போயிருப்பான், வெளில போகலான்னு தான் நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். ஆடியில் பார்த்தியா? இல்லைத்தே, இனிமேல் தான் போய் பார்க்கணும். சரித்தே, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, எங்கே போய் தொலைஞ்சானே தெரில. இவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குமே, சரி ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வர்றோம், போட்டு வரலான்னு பார்த்தா ஆளை காணோம். சரி, இதுக்கு மேலே ரூமில் தான் போய் பார்க்கணும் போல். சரி, போய் பார்ப்போம். ஓ சார், இங்கே தான் இருக்கீங்களா? இப்போ இவனை எப்படி நம்மளை பார்க்க வைக்கிறது? ஏதோ ஒர்க் வேறு பார்த்துட்டு இருக்கானே. என்னடா அது இப்படி இருமுற? இவனுக்கு காது கேட்குதா இல்லையா? இல்லை அந்த வேலைக்குள்ளேயே மூழ்கிட்டானான்னு தெரில. யாரையாது லக்ஷனாவா அது? ஆனால் நம்மளே பார்த்துட்டு இருக்கா, ஒன்றுமே பேச மாட்டாளே. சே, இது நம்ம சும்மா யோசிக்கிற மாதிரி இருக்கும். சி, வேலையை படுறா அசோக். பார்த்துட்டு வேணும்னே வேலையை பார்க்குறான். என்னடா அது, நம்ம பார்த்தா ஒன்றுமே பேச மாட்டா, குமிஞ்சா இருமுறா, இப்பெல்லாமா கனவுல வரும்? லக்ஷனா? இல்லை, அவங்க அம்மா ஹாசினி. ஹே லக்ஷன், நீ தானா? லக்ஷன் கூப்பிடுற வேலையை நிறுத்து நான் சொல்லியிருக்கேன்ல. சரி விடு, பழக்க தோஷத்துல வந்துருச்சு. சரி, நீ என்ன இங்க எப்போ வந்த? நான் வந்து 2 hours ஆச்சு. ஓ, நான் தான் பார்க்கலையா? ஆமாம். அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? பர்றா, என்ன இவன் நார்மலாக நம்மள்ட்ட பேசுகிறா? அது நான் கொஞ்சம் ஒர்க்கில். கையில வந்தது போல வேகத்து மேல நான் வைக்கிறேன் கால. அசோக், சொல்லு. நீ தான் சொல்லிட்டு இருந்த ஏதோ ஒர்க்ல அப்படின்னு. அதான் கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சா, அதான் கீழே வரல. ஓ டே அசோக்கு, அவளே ஊர்லேருந்து நீ வந்ததுக்கப்புறம் இப்போதான்டா ஏதோ வந்து பேசுகிறா. தயவு செஞ்சு உன் சிலும சரத்தை காட்டாம இருறா. என்ன இவன் வளவளக்குள்ளக்கான்னு பேசிட்டே இருப்பான், இப்போ பேசவே மாட்டான். ஒருவேளை நம்மளாம் வந்து பேசுறனால இலக்காரமா போச்சு போல. அசோக், சொல்லு லக்ஷனா. நீ ஏன் முதல்ல இப்படி பேசுற? ஒன்றும் இல்லை. ஆமாம், இது என்ன ட்ரெஸ்ஸு? என்ன ட்ரெஸ்ஸா? ஓ சாருக்கு இதெல்லாம் மறந்து போச்சா? ஐயோ, என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரிலையே. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகும்போது நீ ஊருக்கு வரும்போது எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. ஐயோ, நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸா? நான் ஏன் இவ்வளோ கேவலமான ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்? என்ன? ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணி நல்லா எடுத்து கொடுத்துருக்கேன் போல். நல்லா நானே மாட்டிக்கிற மாதிரி நல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். இல்லை, நான் ஊருக்கு வரும்போது உனக்கு நிறையா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேனா, அதனால மறந்து போயிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் என்னையவே மறந்துடுவேன். அப்படிலாம் இல்லை லக்ஷனா, உன்னை நான் என்னைக்காவது மறந்துருக்கேனா? இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? ஐயோ, என் கை வேற சும்மா இருக்காதே. டேய் அசோக், எதுவும் பண்ணிடாதுடா, உன் கை துடிக்கிறது எனக்கு தெரியுதுடா, தயவு செஞ்சுடா. இப்போதாண்டா அவளே நல்லா பேசுகிறா, இப்படியே கொஞ்ச நேரம் பேசினாதாண்டா அவளுக்கு உன் மேலே என்ன கோவன்றது தெரியும். தயவு செஞ்சு கையை வச்சுட்டு சும்மா இருறா. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நீ பாட்டுக்கு வேலையை பாரு, அதுதான் உனக்கு நல்லது. என்ன, நானே வந்து உன்கிட்ட பேசுறேனா நீ ரொம்ப ஓவரா பண்றியா? ஏண்டி, நீ வேற ட்ரெஸ் போட்டு வந்து எதுவும் பேச மாட்டியா? எவ்வளோ நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் உன்கிட்ட இருக்கு.
சொல்லு சொல்லு லக்ஷனா, என்ன விஷயம்? ஏன் ஏதாவது விஷயமா இருந்தால் தான் உன்னை பார்க்க வரணுமா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லலை. சரி, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வேலையை பார்க்கட்டுமா? ஓ அப்படியா, சரி ஓகே. என்னை விட உனக்கு வேலை தான் முக்கியம்னா நீ அதையே பாரு. நான் கிளம்புறேன். என்ன? சாரி சாரி, ஓகேவா? எதுக்குப்பா சாரி? நீ போய் உன் வேலையை கண்டினியூ பண்ணு, நான் கீழே போகிறேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. அசோக் கையை விடு. கையை தானே பிடிச்சேன், இல்லை? ஏ போதும், நிறுத்து. சரி, எதுக்கு இந்த ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்க? எனக்கு தோணுச்சு போட்டேன். ஓ, உனக்கு தோணுச்சு, நீ போட்டிருக்க இல்லையா? ஆமாம். ஸோ எனக்காக போட்டு வரல. ஓ உனக்காக நான் ஏன் ட்ரெஸ் போடணும்? ஓ உனக்காக நீ தான் ட்ரெஸ் போடணும், எனக்காக தான் நான் ட்ரெஸ் போட முடியும். ரொம்ப அறிவாளியாக பேசுகிறதா நினப்பு. சரி கை விடுறியா? நான் கிளம்பணும். இல்லை இல்லை, என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. உன்னையே தேடிலாம் ஒன்றும் நான் வரல. ஓ, அப்புறம் ஏன் இந்த சைடு வந்தீங்க? கீழே அத்தை உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்க முன்னாடி உட்காந்து செல்லு பார்க்கறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி தான் மேலே சோஃபா போட்டிருப்பீங்களே, இங்கே வந்து உட்காரலான்னு நினச்சி வந்தேன். பட் நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த. ஓ அப்படி. ஸோ நீ என்ன சொல்ல வர்ற? இந்த ட்ரெஸ்ஸு எனக்காக போடல, ப்ளஸ் நீ என்னைய தேடி இங்கே வரல, அவ்வளோதானே? ஆமாம். சரி ஓகே, போ. என்ன கையை வெட்டிட்டான்? எங்கே போகணும்? நீ தானேம்மா என்னைய தேடி இங்கே வரல, என்ன ரூமில் உட்காந்து செல்லு பாரு. நீ இந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட காட்டணும்னு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்ன பண்ணுறது, இந்த ட்ரெஸ்ஸை நீ எனக்காக போட்டிருந்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா உன்ட்டு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பரவாயில்ல, இப்போ சொல்லலாம், என்ன ஆக போகுது? நீ போய் செல்லு பாரு, போ. சொல்லணும்னு வந்தானா? என்ன சொல்லணும்னு வந்திருப்பான்? என்ன சொல்லணும்னு அந்த அசோக்? அது எதுக்குமா உனக்கு? நீ தான் எனக்காக இருந்த ட்ரெஸ் போடல, ப்ளஸ் என்னைய தேடி இங்கே வரலையே, அப்புறம் எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு? இல்லை நீ சொல்லு என்னென்னு. இல்லை வேணாம், சரி நீ போய் உட்காந்து செல்லு பாரு, போ. அசோக். என்னம்மா? ஓ பார்த்துட்டியா லட்சணா? இவ்வளோ நேரம் அசோக் எங்கன்னு கேட்டுட்டே இருந்தியே. போச்சுடா. அது சரி. என்னம்மா சொல்றீங்க? ஐயோ தத்தை. ஆமாண்டா, இவ்வளோ நேரம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா வெளில எங்கேயாவது போயிருக்கானா அசோக்கு? இல்லை நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் அத்தை, காணோம் அப்படின்ட்டு. ஓ. அப்புறம் மொட்டை மாடியில் பார்த்தியான்னு கேட்டேன். அப்புறம் தான் இல்லை அத்தை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வந்தா. சரி என்னடா இன்னும் ஆளை காணமே, இவனையும் ஆளை காணமே தான் வந்தேன். ஐயோ அத்தை, என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க? என் அம்மானா சும்மாவா? சரிடா, லக்ஷனா உன்னை தேடுறான்ட்டு சொல்ல தான் வந்தேன். சரி நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்கம்மா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். என்னடா? ஐயோ இவனோட பேச்சு டோனே சரியில்லையே. இல்லைல்லம்மா, என்னைய தானே பார்க்க வந்தா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கீழே போங்கம்மா. சரிடா. வாடி என் பொண்டாட்டி. ஸோ மேடம், இப்பயாவது ஒத்துக்கோங்க, எனக்காக தானே இந்த ட்ரெஸ் போட்டு வந்த? இல்லை அது வந்து இந்த ட்ரெஸ்ஸு. நீ வந்து போய் மலுப்புறதுலே தெரியுது. சரி நான் கிளம்புறேன். இரு எங்கே போகிற? இங்கே பாரு அசோக், நீ ரொம்ப நல்ல பையன்ல. யார் சொன்னது? யாரும் சொல்லலை, ஆனால் நீ நல்ல பையன் எனக்கு தெரியும். அப்பனா ஓகே, நானே சொல்கிறேன், நான் நல்ல பையன்லாம் இல்லை, அதுவும் உன்கிட்ட சுத்தமாக நல்ல பையன் இல்லை. அசோக் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் நான் பேசணும், எனக்கு பேசுறதுக்கு மட்டும் சான்ஸ் கொடு. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உனக்கு ஏன் என் மேலே கோவம் எதுவுமே எனக்கு தெரியல லக்ஷனா. நம்ம எப்படி முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம பிரிஞ்சிருக்கோம். டெய்லி யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்காத குறை தான். எத்தனையோ நாள் நான் யோசிச்சிருக்கேன், ஒருவேளை அவன் நம்மளை லவ்வே பண்ணலையோ, நம்ம தான் அவளை லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் போல அப்படின்ட்டு. அசோக் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க சொன்னேன். எனக்கு தெரியல, யாராக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அப்படி தான் யோசிப்பாங்க. நான் எத்தனையோ சாரி கேட்டுட்டேன், பண்ண தப்பு என்னன்னு கூட தெரியாமல் நான் உன்கிட்ட சாரி கேட்டேன். ஆனால் நீ என்ன தப்பு நான் பண்ணேன்றத சொல்கிறதுக்கு கூட நீ ரெடி ஆகல. உனக்கு என்னை பிடிக்காம போனதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் எத்தனை நாள் தெரியுமா நான் தூங்காமல் இருந்திருக்கேன். முன்னாடிலாம் எனக்கு ஊருக்கு வந்தால் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம கொஞ்ச நாள் இவங்களோட இருக்க போகிறோம், லக்ஷனா கிட்ட பேச போகிறோம், என்னென்னமோ கற்பனையில் வருவேன். இந்த தடவை நான் வந்தப்பையும் எவ்வளோ இமேஜினேஷன் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. உன்னை நான் அன்னைக்கு பார்த்ததுலேருந்து உன்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், எதுக்கு என் மேலே கோவமாக இருக்க?
அன்னைக்கு கூட நீ ஒன்று சொன்ன பத்தியா? ஆமாம், எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இந்த ஒரு வார்த்தை எத்தனை நாள் தெரியுமா என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. எங்கே போனாலும் யார் என்கிட்ட பேசினாலும் அந்த வார்த்தை எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன் முந்தா நேற்று உங்கள் வீட்டுக்கு நான் வர்ற அந்த ஒரு நிமிஷம் வரைக்குமே என் மனசுக்குள்ளே இருந்தது இது ஒன்று மட்டும்தான். அவளுக்கு உன்னைய பிடிக்கல அசோக், அவள் உன்னைய லவ் பண்ணாலானே எனக்கு டவுட்டாக இருக்கு அசோக்குன்னு என் மைண்டு என்கிட்டயே பேசின மாதிரி அந்த ஒரு ஃபீல் மட்டும் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் நான் எப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து நீ சாரி, அதுவும் என்னோட ப்ரிஃபரன்ஸில், அது மட்டும் இல்லாமல் நான் ஹக் பண்ணப்போ நான் எப்பவும் போல தான் லவ் யூ சொன்னேன். நீ அப்படி சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 2 times தான் சொல்லியிருப்ப. அதுக்கப்புறம் உனக்கா தோணுனா தான் நீ சொல்லுவ அப்படின்னு நீ சொல்லியிருக்க. ஆக்சுவலாக எல்லாருமே சொல்கிறது அப்படி தான், மனசுக்குள்ளே உள்ளது தான் வார்த்தையாக வெளில வரும் அப்படின்ட்டு. அப்படி நீ வந்துட்டு என்னை பிடிக்கலன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தா எப்படி உன் வாயிலேருந்து அந்த லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கும்? அதுக்கப்புறம் எனக்கு இந்த யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு. சத்தியமாக இப்போ நான் கேட்டாலும் நீ சொல்ல போகிறது இல்லை, அது எனக்கே தெரியும். ஆனால் என்னோட மைண்ட் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. சத்தியமாக சொல்லணும்னா எனக்கு அப்படியே செத்துடலாம் போல. தயவு செஞ்சு லூசு மாதிரி பேசாத. பாரு, இன்னும் அதே லவ்வோட தாண்டி நீ இருக்க. ஆனால் ஏன் என் மேலே கோவம், என்ன கோவம்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன? ப்ளீஸ், நான் கிளம்புறேன். இவள என்னை விடு அசோக், நான் போகணும். என்னை விட்டு போகணுன்னு தான் ஆசைப்படுறல நீ? அப்படி இல்லை, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. அப்படிலாம் எதுவும் இல்லை சரியா? நீ ரொம்ப யோசிக்காத. இல்லை, அப்படிதான், நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். வாடகை என்னடி வாடகை, உம்மன வீட்டுக்குள்ள உட்கார என்னைய கேட்டாலும் இந்தான்னு தந்து நான் ஒட்டிப்பேன் அந்த போதும் கூட. புதையலா உன்னை நீ நெஞ்சில் வச்சிருப்பேன் ரொம்ப பத்திரமா. சின்ன சிரிப்புல என்ன வளைச்சிட்ட சித்தங்க வாசல் சித்திரமா. இங்க பாரு, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எலெக்ஷனா எதை நினைச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது. அசோக், ஃபோன் வருது. ஹலோ, சொல்லு ரம்யா. லக்ஷனா, ஒரு நிமிஷம். ஹலோ சார், எனி ப்ராப்ளம்? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். சார், ஆக்சுவலாக அந்த மெயிலை நான் ரீட் பண்ணி பார்த்தேன். நான் ரிப்ளை மெயிலும் போட்டேன் சார், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நினச்சேன். ஸோ சார், நீங்கள் கொஞ்சம் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானா? ஓகே, அப்போது நான் வரேன். சார், ஷுவரா? ஷுவர். நான் நாளைக்கு மார்னிங் கிளம்பி வந்துடுறேன். பிகாஸ் நான் நினச்சி தான் மெயில் போட்டேன், கன்ஃபார்ம் இதில் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். நான் வந்தால் தான் அதை முடிக்க முடியும்னு தெரியும். நான் ஆல்ரெடி பேக்லாம் பண்ணிட்டேன் ட்ரெஸ்ஸை. பட் எதுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சமாளிச்சிருவீங்களான்னு பார்க்க தான் உங்களுக்கு ஒரு மெயில் போட்டேன். சாரி சார். இட்ஸ் ஓகே, நான் வரேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனையா? இப்போ தானே நல்லா பேசிகிட்டு இருந்தா. ஒரு வேளை நம்ம இப்பெல்லாம் பண்ணதில் தான் பயந்து போயிட்டாலோ? ஷோ, என்ன பண்ணுறது? நான் நாளைக்கு ஊருக்கு வர போகிறேன், எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் திருந்தவே மாட்டான், எப்படியெல்லாம் பேசுகிறான், நடிக்கிறான். சி. சரி, அப்புறம் சஞ்சய், வேலைலாம் கிடச்சிச்சு, ட்ரீட்டு? வைக்கிறேன் சஞ்சனா. சஞ்சய், ஓ, 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? சாரி, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பூமாரி, 2 பேருக்கும் ஏதோ சண்டை போல. காலேருந்து நம்மகிட்ட சஞ்சு நல்லா தானே பேசுகிறான். எப்படி இருந்தாலும் சஞ்சு நமக்கு தான். என்ன சண்டைன்னு வேற தெரியல, இவன் வேற ரொம்ப சோகமாக இருக்கான். என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன். சஞ்சு, நான் காலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். பூமாரி உன்னை தேடி வரா. நீ ஏன் அப்படி போயிட்டே இருக்க? ஏதாச்சும் சண்டை அவங்க 2 பேருக்குள்ள? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சஞ்சனா. அப்புறம் என்ன பேசு நின்று? சஞ்சய் ப்ளீஸ், என்னால் முடியல சத்தியமா. நேற்று நான் அப்படி பேசியிருக்க கூடாது, அதுக்கு ரொம்ப 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 சாரி. என்ன பேசுனா? ஐயோ பூமாரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பண்ணதும் தப்பு தானே. இல்லை, நீ பண்ணது தப்பு தான், பட் அதுக்கு தான் நீ சாரி கேட்டுட்டல. நான் பண்ணது அதுக்கப்புறம் தப்பு தானே. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் உன் மேலே விழுந்ததுக்கு நீ இவ்வளோ கோவமாக ரியாக்ட் பண்ணல. என்னை எழுப்பி விட்டு அடிப்பா எதுவும் பட்டிருக்கான்னு நீ கேட்டேன். ஆனால் நான் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டேன்ல. என்ன சொல்கிறீங்க? எனக்கு 2 பேர் பேசுறது ஒன்றுமே புரியல. அது இவள்கிட்ட சொன்னால் என்ன நினைப்பான்னு தெரியலையே. என்ன சொல்லு பூமாரி. சஞ்சு, நீயாச்சும் சொல்லு சஞ்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சஞ்சனா, பூமாரி விடு, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. சஞ்சனா, என்ன? இங்கே வா, அம்மா வந்திருக்காங்க, உன்னை கூப்பிடுறாங்க. நான் வரல, போ. வான்னு சொல்கிறாங்க. சரி வர்றேன். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப சாரி. பரவாயில்ல விடு. இல்லை, நான் இப்படி நடந்திருக்க கூடாது. அம்மா நினச்சி தானே ஹெல்ப் பண்ணேன், ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு விட்டுருக்கணும். ஐயோ பூமாரி, அதை விடு ப்ளீஸ். ஓகே சரி, இனிமேலும் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்.
என்ன சொல்கிறேன்? பூமாரி நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாகவே பார்க்கல, அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? ஓகே பூமாரி. ஏமா மூஞ்சி எப்படி வச்சிருக்கீங்க? நீ தானே சொன்ன இனிமேல் இங்கே தான் இருப்பேன், சித்தி சித்தப்பாவும் இங்கே வந்துருவாங்கம்மா அப்படின்னு. என்னம்மா பண்ணுறது, இப்போ அங்கே ஒரு பிரச்சனை, நான் இல்லைன்னா சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போய் தானே ஆகணும். எங்கே லக்ஷனா சஞ்சனா? அவங்களாம் நேற்றே போயிட்டாங்கடா வீட்டுக்கு. போயிட்டாங்களா? ஆமாண்டா. ஓ டே, ஃபீல் பண்ணாத. இல்லைடா, ஃபீல்லாம் பண்ணலை. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா. சரிடா, நான் கிளம்புறேன். உன்னோட குழந்தை பிறக்கும் போது நான் வருவேனா என்னன்னு எனக்கே தெரியாது. டே, எத்தனை தடவை சொல்லுவேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து சென்ட் பண்ணுவேல்ல. உனக்கு இல்லாததா? கண்டிப்பாக சென்ட் பண்ணுவேன். ஸ்வேதா, நான் அப்போ வரேன். சரி அசோக். சுபின், பூமாரி, வித்யா, கிளம்புறேன். சரிண்ணா. அசோக், உன்னோட லக்கேஜ்லாம் காரில் வச்சாச்சு. ஓகேடா, சரி அப்போ நான் கிளம்புறேன். பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா. ரீச் ஆனோன்னா கால் பண்ணி சொல்லணும், சரியா? சரிம்மா. அம்மா, அத்தைக்கிட்ட சொல்லிடுங்க நான் கிளம்பிட்டேன்னு. சொல்லிடுறேன். ஏன்னா அசோக், நான் கிளம்புறதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லை? இது எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் மாதிரி. எப்பவுமே அவன் அப்படிதான் சொல்லிட்டு வருவான். கொஞ்ச நாள்ல அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், உடனே இவன் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவான். அப்புறம் எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் வருவான். அதனால எங்களுக்கு பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓ, அப்போ பாப்பா பிறக்கிறப்போ அண்ணா இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லிட முடியாது. மேபி சித்தி சித்தப்பா பாப்பா பார்க்கறதுக்காக வரலாம். அப்போ அசோக்கும் வந்தாலும் வரலாம். அசோக் நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்கல்ல பாப்பா பிறக்கிறப்ப அவங்க இங்கே இருக்க போகிறாங்கன்ட்டு. ஆமாம், பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.